ஸ்டோர். இந்த கரடி தான் நான் வச்சு நாங்கள் வந்து ஃபுல் பண்ணி இருந்தது, இன்னுமே நிறைய இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பனி ரொம்ப இல்லை, உருகிடுச்சு. எல்லாம் உருகிடுச்சு. மழை பெய்யல, பெஞ்சதுக்கப்புறம் மழை எப்பயோ பெஞ்ச இப்போ மழை பனியாக கிடக்குது. இதுக்குள்ளே இருக்கும். அங்கே போய் உள்ளே போயிட்டு பிரியாவுக்கு அங்கேருந்து ஒரு கடையில் போய் கையில் போடுற க்ளவுஸ் வாங்கிட்டு வந்தார். இதுதான் இருக்கு, பரவாயில்ல, மிட்டன்ஸ் தான் இருக்கு. ஆனால் திஸ் வில் ஒர்க் அப்படிங்கிறா, வேண்டாம்னு வந்து மாற்றிக்கின்றாங்க. இதுதான் போட்டுக்குவாங்க குழந்தைங்க. சரி. மலை உச்சியில் போய் இறங்கி ஸ்கீயிங் ஸ்பாட்டில் போய், அதாவது பனி சறுக்குவாங்கள்ல, அந்த இடத்துல போய் நிற்கிறோம். அவங்க அப்பா போய் பனியில் சறுக்கடான்னு சொல்கிறாரு, அந்த பையன் போக மாட்டேங்கிறான். இந்த இடத்துல மட்டும் ஒரு மோட்டார் மாதிரி வச்சு ஓட்டி பனியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க, வலிக்க விடாமல் இருக்கிறதுக்கு, பனி சறுக்குக்காக. பனியை பார்க்குறதுக்கு அப்படியே தூள் உப்பு மாதிரி தான் இருந்துச்சு, சில்லுன்னு இருந்தது. எனக்கு நம்ம தூள் உப்பு அள்ளுற மாதிரி தான் இருந்தது அதை பார்த்தா. அந்த பின்னாடி தொங்கு பாலம் இருக்கும், அதில் ஏறி மேலே போயிட்டு அப்புறம் மேலேருந்து சறுக்கிட்டு வருவாங்களாம். நேற்று ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கம்மி தான், கூட்டம் இல்லை. அந்த பனிச்சறுக்கு விளையாடுற இடம் இது. மேலே ஒரு இடத்துல வந்து ஒதுக்கி வச்சுருக்கானுங்க அதை. மலை இந்த மலை இந்த சைடு எரிக்கி போயிருக்கு. வெள்ளைக்காரங்க இதுக்கு தனியாக செலவு பண்ணுவாங்க, $1000. அந்த குச்சி காலில் கட்டிக்கிறது, பனி சறுக்கிறதுக்குன்னு தனி பூட்ஸு, இப்படி அதுக்கு தனியாக $1000 செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து இங்கே ஜாலியாக விளையாடுறது. நார்மல் பனி பூட்ஸு, ஸ்னோ பூட்ஸ் வந்து $30 தான் நடக்கிறதுக்கு. நாங்கள் அதை தான் வாங்கலாம்னு முயற்சி பண்ணோம். ஆனால் பனியில் சறுக்கிறதுக்குள்ள பூட்ஸ் வந்து $350. அது ஏதோ அந்த கட்டையோட வருமா, காலில் கட்டிக்கிற கட்டையோட. அது என்ன வேணால் செலவு பண்ணுவாங்க இங்கே. ஸ்னோ ஸ்னோ எங்கடா போடுறேன் பனி சறுக்கிறதுக்கு ஒரு எஸ்கலேட்டரில் ஏறி போகிறாங்க. அங்கே நானும் ஒரு போவேன்னு சொல்லிட்டு ரியா அவங்க பின்னாடியே ஓடுனுச்சு. அந்த ஏறி போகிறாங்க பாருங்கள் ஒரு எஸ்கலேட்டரில், அங்கே நானும் போவேன்ட்டு ரியா ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். நீ போகக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பிட்டோம். இந்த ஸ்பாட்டு இது ஒரு ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் கார் எடுக்கிறதுக்கு போயிட்டோம், கார் பார்க்கிங்க்கு. மலை உச்சி இது. மலை உச்சிலையும் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க இடம், கூர்மையாலாம் இல்லை, ஃப்ளாட்டாக தான் கிடக்குது மேலேயும். அது தொடர்ச்சியான மலைப்பகுதி இல்லையா, அதனால் அது மேலேயும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்படியே பெஞ்சது கிடையாது, இது முன்னாடியே பெஞ்ச பனி. என்னைக்கு மழை பெய்யுதோ அன்னைக்கு பெஞ்சது தானே. நாங்கள் போன அன்னைக்கு பெய்யலை, முன்னாடியே ஒரு 5-10 நாள் முன்னாடி பெஞ்ச மழை அது, பனி மழை. ஆனால் உருகாமலே இருந்திருக்கு, மேலே குளிராகவே இருக்கும்ல, அதனால் உருகாமலே இருந்தது. நாங்கள் போய் சும்மா பார்த்துட்டு வந்தோம். அந்த பாதையில் இருக்கிறதெல்லாம் அந்த இது அள்ளி வண்டி வச்சு தள்ளி ஓரத்தில் தள்ளி வச்சுருந்தானுங்க, ரோட்டில் மட்டும் விழுவாமல் பாதை விட்டு. நீங்கள் எல்லா இடத்துலையும் பனியாக இருக்கும், ரோட்டில் மட்டும் எப்படி இல்லைன்னா ரோட்லலாம் ஒதுக்கி வச்சுருக்கானுங்க, அதனால் ரோட்டில் இல்லை. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம், இங்கே ரோட்டில் கிடக்கிறதெல்லாம் அள்ளி இந்த ஓரமாக போட்டிருக்காங்க. ஐஸாக வச்சு இதெல்லாம், அதெல்லாம் பவுட்ரு மாதிரி உப்பு மாதிரி இருக்குது, இது ஐஸாகவே போச்சு அப்படியே. தலைவலி வாடா டை
இருக்கு பாரு, வா போலாம். அப்புறம் இன்னொரு ஸ்பாட் பார்க்க கிளம்பிட்டோம். லைப்ரரி, கடை, ஒரு கொஞ்சம் குடும்பம்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் மர வீடால் கட்டி நீட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்கனால பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த ஸ்பாட் வந்து ஒரு கிராமம். இங்கே வந்து வீடு, கடை, லைப்ரரி எல்லாம் இருக்குது. இது ஒரு கொஞ்சம் மக்கள் இருக்கிற இடம் போல இருக்குது. ஹாய் பாய், எங்கே பாரு, இங்கே மூஞ்ச கவி, மூஞ்ச கவிடா, ஏன்டா அப்படி இருக்கும் மூஞ்சி, மூஞ்சி கவி, மூஞ்ச கவி. இப்போ ஸ்னோ பார்க்குறியா? ஸ்னோ எங்கே இருக்கு? இங்கே பாரு, பூச்சாண்டி போகுது. இது கையெல்லாம் விரைச்சி போச்சு, க்ளவுஸ் போட்டுலாம் விரைச்சிருச்சு. இது சம வழியாக இருக்கனால இது வளர்க்கல. மற்ற இடத்துல இது ஸ்னோ போட்டோம்னா சரியா இருக்கும். ஓ, ஸ்னோமேன் பொம்மை பண்ணுறீங்களா? இப்போ குச்சி வைங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த ஸ்னோமேன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து $1 ஷாப்பில் காசு போட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு விளையாடிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. நாங்களும் பார்த்தோம். பார்த்துட்டு இருக்கு. எங்க அம்மா போட்டோ எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் வழுக்குதான். ஸ்னோமேன் பிடிங்க. ஸ்னோமேன் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஸ்னோமேன். ஹாய் ஸ்னோமேன். how are you கேளு. how are you? ஹாய் ஸ்னோமேன் சொல்லுங்க. ஹாய் ஸ்னோமேன். ஹாய் ஹாய் ஸ்னோமேன். அங்கிட்டே தெரியும். ஆனால் பனியை அள்ளி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க தூக்கி போட்டு விளையாடும் போது ஜாலியாக இருக்குது. நிறையா மேலே அள்ளி போட்டுகிட்டே இருந்தேன், அது சிரிச்சிட்டே இருந்தது. பனி அள்ளி ஒருத்தவங்க மேலே தூக்கி விளையாடும் போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு மணி ஆயிடுச்சு, 4:30 மேலே ஆகிட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கிளம்பிட்டோம். இது ஒரு கடை, ஸ்னோவுக்கான பொருள்லாம் இருந்துச்சு இங்கே இதுக்குள்ளே. அதை போய் பார்த்தோம்.
$350. வெயிட்லாம் இல்லைப்பா, இது $350 ஸ்கீயிங் ஒரு ஷூ. அவ்வளோ வெயிட்லாம் இல்லை, இரும்பு மாதிரி தான் இருக்குது, ஆனால் வெயிட்லாம் இல்லை. போர்டு குச்சி குச்சி எவ்வளோ, 220 ரூபா. ஆமாம், 270 ரூபா. ஆமாம், சேல் ப்ரைஸ் வந்து 189 ரூபா. இல்லை இந்த குச்சி சொல்கிறேன், அது இல்லை, அது போர்டு. இது காலில் செட்டு ஒரு 1000 ரூபா ஆகும் போல. ஓ அப்படியே $200. 200, இது 300, இது 500. அப்புறம் இந்த கண்ணாடி தொப்பி. இதுதான் உண்மையான ஷூ நீ கேட்குறது. யாருக்கு? அரியாவுக்கா? உனக்கு ஸ்னோ போட்டு இது எவ்வளோ விலை? அது கம்மி. 50 ரூபா தான். ஓ, $50. ஆமாம், அங்கே 40 ரூபா. $40. இது எக்ஸாக்ட். ஆமாம், ஸ்னோ ஷூ. உண்மையான ஸ்னோ ஷூ எல்லாத்துக்கும் தான். நல்லா பாப்பா கேட்குதா? இந்த கரடி வந்து மரத்தாலே செஞ்ச கரடி.